அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். நேற்று நம்மளுக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு முதல்ல நான் கூட பார்க்கல. முதல்ல ஆஷான்ற ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்து தான் நம்மளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஆஷா. இப்போ நம்ம வந்து பீர்த்தங்காயை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ பீர்த்தங்காயை முதல்ல உருளைக்கிழங்கு தோல் சீவுற மாதிரி நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயை விட்டு அதில் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றியிருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு 2 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிப்போம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு நம்மளோட மீட்டு மிளகாத்தூள், அதாவது 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அந்த குவான்டிட்டி 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அந்த மாதிரி நீங்கள் தனியாக போடும்போது அப்படி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் விட்டோன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துடும் மிளகாத்தூள் வதங்கி. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த பீர்த்தங்காயை இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வெந்த பிறகு குட்டி குட்டியாக ஆகிடும். இதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றவே வேண்டாம். ஏன்னா இந்த பீர்த்தங்காவிலே தண்ணி விட்டு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் விட்டு அதுலேருந்து அழகாக வெந்து வந்துருச்சு. தண்ணி ஊற்றாமலே எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது கூட ஒரு கைப்பிடி அளவு எறா தான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் நிறைய போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இந்த எறாவை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுலாம். எறாவுலேயும் தண்ணி விடும். இதுலேயே இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம அடிக்கடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அது ரெக்கார்ட் பண்ணல. இப்போ வந்து கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நல்லா வந்துச்சு. எங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸுக்கெலாம் இந்த மாதிரி கிரேவி பண்ணால் தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி புளி சாதம். அது வந்து ட்ரையாக இருக்குது இல்லையா, அப்போ இந்த கிரேவியாக வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் புளி சாதம், கேரட் சாதம் இந்த மாதிரி எது பண்ணாலும் இப்படி தான் பண்ணுறது. இப்போ நம்மளோட சூப்பரான எறா பீர்த்தங்காய் கிரேவி தயார். இப்போ சமையலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பட்டாணி மசாலா, இது ஆல்ரெடி ரெசிபி நான் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அதை பார்த்துக்கோங்க. இது அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சமையலுக்கு சைட் டிஷ் புளி சாதம். எங்கள் வீட்டு மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.